கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதை காட்டுற ஒரு அருமையான வார்த்தை. சங்கீதம் 141 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீதிமான் நம்மளை தயவா என்ன செய்யட்டுமா, தலையில் கொட்டட்டும். அப்படி அவங்க செய்கிறது எப்படி இருக்குதான், என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குதான். தெய்வச்சனமே, இந்த எண்ணெய் தேய்க்கிற பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை முடியெல்லாம் கருகருன்னு அழகாக இருக்கும். எண்ணெய் தேய்க்கிறதுனால எத்தனை நன்மை இருக்குது தெரியுமா, இயற்கையாகவே. ஸோ தேவச்சனமே, இதே போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய எண்ணெய் இருக்கிறது. அது நீதிமான் கடிந்து கொள்ளும் பொழுது தான் அது நம்ம தலையில் எண்ணெயை போல இறங்குதான். அப்படி என் தலையில் கொட்டி எனக்கு கடிந்து அவர்கள் சொன்னாலும், அவர்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்பொழுது அவர்களுக்காக நான் ஜெப உதவி செய்வேன், நான் ஜெபிப்பேன் என்று ஒரு அருமையான வார்த்தையை இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்மளை யாராவது நல்ல ஆலோசனைகளை சொல்லும் பொழுது, கடிந்து சொல்லும் பொழுது, அந்த நாட்கள் நமக்கு ஒருவேளை இம்மெச்சூரான நாட்களாக இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு நல்ல முதிர்ச்சி இல்லாத நேரமாக இருக்கும் என்றால் அது நமக்கு கசக்கும். ஆனால் வளர வளர தான் தெரியும், அன்னைக்கே சொன்னாங்களே நான் கேட்காமல் போய்விட்டேனே என்று நாம் சொல்லுவோம். ஆம் தேவஜனமே, இன்னும் காலம் ஒன்றும் கடந்து செல்லவில்லை. நாம் நினைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலாம். இதே குறித்து தான் நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் 11, 12, 13, 14 பார்க்கும் பொழுது அருமையாக அதில் போட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையை கேட்காமல் பின்வாங்கி போய் அழிந்தவர்கள் ஏராளம் உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி அழகாக விவரிக்கிறது. வாழ்க்கையில் வேதனை உண்டாகிவிட்டால் அவர்கள் எப்படி பேசுவார்கள், ஆலோசனையை அல்லல் தட்டி தேவனுடைய மனிதர்கள் இல்லை தேவ பிள்ளைகள் இல்லை நல்ல தாய் தகப்பன்மார் யாரோ ஒரு நபர் கடிந்து சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கும். பட் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன சொல்லுவோம் என்றால், 11வது வசனம் சொல்லுது, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய். ஆம் தேவச்சனமே, இதில் எத்தனை அருமையாக போட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் ஆலோசனையை கேளாமல் போகும் பொழுது வருகிறது. ஆபத்து வரும். கடைசி காலத்தில் ஆபத்துகள் வரும் பொழுது அவர்கள் செய்கிறது என்ன தெரியுமா, ஐயோ நான் அதை கேட்காம போயிட்டேனேன்னு சொல்லுவாங்களாம். ஸோ தேவஜனமே, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எத்தனை கொட்டுகள் நம்ம வாங்குகிறோமோ, எத்தனை பேர் ஆலோசனை சொல்லுகிறாங்களோ, அதெல்லாம் நம்ம தலைக்கு எண்ணெயாக இருக்குது. நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணுவோம். தேவஜனமே, ஒரு ஆள் நம்ம தலையில் கொட்டும் பொழுது நம்ம தலை எப்படி இருக்கும், தலை குனிஞ்சு இருக்கும். டீச்சர்ஸ் இந்த பிள்ளைகளுடைய தலையில் கொட்டுவாங்க. இந்த காலத்துலலாம் அடிக்கிறது குறைஞ்சிட்டு, இன்றைக்கி டீச்சர்ஸ் அடிக்கிற லெவலில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு காலத்துலேயும் டீச்சர்ஸ் அடித்தாங்க, ஆனால் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் திருந்தி வந்துச்சு. டீச்சர்ஸ் அடித்தால் பிள்ளைகள் சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் கேஸு அப்படி இப்படின்னு ஆயிடுது. ஆனால் இந்த டீச்சர்ஸ் சில சின்ன பிள்ளைகளுடைய தலையில் கொட்டும் பொழுது அவங்க தலை அப்படியே குனிந்து இருக்கும். ஏனென்றால் அந்த கொட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா, அவனுக்கு வலிக்கட்டும் என்று யாரும் கொட்டுக்கிறது இல்லை. ஒரு நல்ல ஆசிரியர் அவங்க தலையில் ஒரு கொட்டு கொடுக்குறாங்கன்னா அதற்கு காரணம், நீ தவறு செய்திருக்கிற, நீ புரிந்து கொள், நீ தவறு செய்து விட்ட, நீ புரிந்து அதை சீர்திருத்திக்கொள், ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது, அதை மிஸ்யூஸ் பண்ணிடாத என்று அவர்கள் தலையில் ஒரு கொட்டு கொடுக்குறாங்க. யார் அவர்கள் தலையில் கைகளை வைத்து அதை செய்தார்களோ அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இவன் திரும்பி எழும்ப வேண்டும், இவன் அந்த தவறிலிருந்து எழும்ப வேண்டும், இவன் உணர வேண்டும். ஆம் தேவஜனமே, இது ஒரு அருமையான செயல்.
இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கு, முதிர்ந்த ஊழியர்களுக்கும் அநேக நேரம் தவறான விஷயங்களில் சில ஊழியர்களும் சில ஊழியமும் இன்னைக்கு விழுகிறதற்கு காரணம் அவர்களை யாரும் இது சொல்லாததினால்தான். முதிர்ந்த ஊழியர்கள் அந்த ஊழியம் விழுகிறதற்கு முன்னாடி யாராவது ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தால், ஒருவேளை அந்த ஆலோசனைக்கு சில ஊழியர்கள் கேட்டிருந்தாங்கன்னா சில விழுந்து போன ஊழியர்கள் இன்னைக்கு அந்த ஊழியம் விழுந்திருக்காது. ஸோ தேவஜனமே, இது ஒரு அருமையான ஆலோசனை, எல்லா தேவஜனங்களுக்கும் தேவையான ஆலோசனை. ஸோ நம்ம தலையில் யாராவது கொட்டி நம்மளை அக்கறை எடுத்து ஒரு நபர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் கேளுங்க. அதை கேட்காமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? ஆபத்து உண்டாகிறது. அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது அது நமக்கு கடினமாக இருந்தாலும் வசனம் சொல்லுது அது எண்ணெயை போல இருக்குது. எண்ணெய்களின் நன்மை நிறையா இருக்குது. எண்ணெய் உங்கள் உடம்புல உள்ள சூடை குறைக்கும், உங்கள் அறியாமையை மாற்றுது. உடம்புல அறியாமை என்ற சூடு எழும்பும் பொழுது இந்த எண்ணெய் வரும் பொழுது அது குளிர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த எண்ணெய் உங்கள் தலையில் இருக்கும் பொழுது இந்த டேண்ட்ரஃப்ஸ் இப்படின்னு சொல்லப்படுகிற பொடுகுகள்லாம் தலையில் வராது. இந்த எண்ணெயை கரெக்டாக தேய்க்கும் பொழுது உங்கள் முடி செம்பட்டு ஆகாது. இந்த எண்ணெயை தலையில் போடும் பொழுது ஏகப்பட்ட வியாதிகள், உடல் சம்பந்தமான வியாதிகள் மறைகிறது. நீங்கள் குளிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ என்ன உங்கள் முடியை அப்படியே கலகலன்னு வைத்திருக்கு. இதே போல் ஆலோசனை உங்கள் தலையில் வரும் பொழுது, அந்த கொட்டு விழும் பொழுது, ஊழியர்களோ தேவ ஜனமோ இல்லை முதிர்ந்தவர்களோ யாரோ நம்ம தலையில் கொட்டி சொல்லும் பொழுது அது நமக்கு எண்ணெயை போல் இருக்குது. நம்ம தலை மினுங்கும், நம்ம லைஃப் மினுங்கும், நம்ம தலை தாழ்த்தப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்ம உயர்வுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாதை. ஸோ அந்த அருமையான கொட்டு, அந்த அருமையான ஆலோசனைகளை வேதனையாக எடுக்காமல் அதை உயர்வாக எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை அந்த தான், நம்ம உயர்வாக எடுத்துக்கொள்வோம். ஸோ இதே ஆலோசனையை தான் எஸ்தருக்கு அருமையான மொர்தெகாய் கொடுத்தார். மொர்தெகாய் எஸ்தருடைய தலையில் ஒரு கொட்டு கொடுக்கிறார். என்னதான் எஸ்தர் பெரிய ராணியாக மாறினாலும் அதற்கு பின்னாடி மூல காரணமாக இருந்தது இந்த மொர்தெகாய். எஸ்தர் 4வது அதிகாரத்தில் 13-14 நீங்கள் பார்க்கும் பொழுது 13 சொல்லுகிறார், மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஆலோசனை தேவஜனமே. மொர்தெகாய் தலையில் கொட்டுற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. உன்னை ஆண்டவர் உள்ளே கொண்டு போனது காரணம் என்ன? நீ சேஃபாக உன்னை தப்பிக்கிறதுக்கு கொண்டு போனார்னு நினைக்கிறியா? நம்ம பாஷையில் சொன்னால் இப்படி பேசுகிறாரு. அப்படி மட்டும் நினைக்காத. அப்படி நினச்சி நீ ஆண்டவருக்காக கிரியை செய்யாமல் உள்ளே இருந்தனா கர்த்தர் யூத ஜனத்தை காப்பாற்றுவார். ஆனால் நீ அழிவ. ஏன்னா உனக்கு இந்த ராஜமேன்மையை கர்த்தர் அதற்காக கொடுத்துருக்கலாம். அதனால் அதை உபயோகப்படுத்து என்று அவருடைய அட்வைஸை பண்ணுறாரு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க, அதை செயல்படுத்தினாங்க. அவன் நடந்ததே வேற. கர்த்தர் அற்புதமாய் காலங்களை கையில் எடுத்தார், அதிசயம் செய்தார். யூதர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். சதிகள் உடைந்தது. யூத குலத்தை அழிக்கலான் வந்த அந்த சதி உடைந்தது. காரணம், ஒரு பெருமை இல்லாத ஒரு எஸ்தர், ஒரு கொட்டை வாங்கின ஒரு எஸ்தர், தலையை குனிந்த ஒரு எஸ்தருடைய தலையில் கிரீடம் வைக்கப்பட்டது. இளவரசியாக மாறினா. ஸோ தேவஜனமே, யாரெல்லாம் அந்த கொட்டுக்கு தன்னை விட்டு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அந்த ஆலோசனை என்ற கொட்டுக்கு தன்னை விட்டு கொடுத்து தன் தலையை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தலையில் எண்ணெய் இருக்கும், அவர்கள் தலையில் அபிஷேகம் இருக்கும், அவர்கள் தலையில் கிரீடம் உட்காரும். அவர்கள் தான் அதற்கு தகுதியான நபர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அருமையான தேவ மனுஷன், பயன்பட போகிற ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதனை கொண்டு போய் காண்பித்தார். ஒரு மாங்காய் மரத்தை காண்பித்தார். அந்த மாங்காய் மரத்தில் காயாக இருந்த எல்லா மாங்காவும் அப்படியே அது தலையை தூக்கி கொண்டிருந்தது. ஆனால் கனியாக இருந்த மாம்பழம் எல்லாம் தலையை சரித்து தொங்கி கொண்டிருந்தது. எத்தனை தாழ்த்துகிறதோ அத்தனை தாழ்த்தி முடிந்தால் பிஞ்சு கீழே விழுந்துகிறது. அந்த பழங்களுக்கு மட்டும்தாங்க அந்த மேன்மை. அந்த பழம் கீழே விழுந்து அடுத்த ஒரு மரத்தையே உருவாக்கும். அதுதான் பழத்தினுடைய மேன்மை. காய் இப்போ விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரயோஜனமே படாது, அது அழிஞ்சு போகும். ஸோ தேவ ஜனமே,
ஒரு பூ மேலே இருந்து விழுந்தாலும் அது அழிஞ்சு போகும், ஆனால் ஒரு பழம் விழுந்தால் அதுக்குள்ள ஒரு நல்ல வித்து இருக்கு. ஸோ அவர் சொன்னார், இந்த கனி எப்படி தன்னை தாழ்த்தி தொங்கி கொண்டு இருக்கும், இதே போல மாம்பழத்தை போல உன்னை தாழ்த்து அப்போ நீ உயர்த்தப்படுவேன்னு சொன்னார். ஸோ கனி உள்ளவங்க தன்னை தாழ்த்துவார்கள். கனி இல்லாத காயாய் இருக்கிறவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் தலையை தூக்கி கொண்டு நடப்பார்கள். எங்கேயாவது தட்டி அவர்கள் விழுந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வருடங்கள் வீணாகிவிடும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ இந்த அருமையான ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் அருமையான நேரத்தில் எங்களை பார்த்து சொன்ன இந்த ஆலோசனைக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு அடிக்கடி உண்டான ஆலோசனைகளை ஒருவேளை நாங்கள் அற்பமாக எண்ணியிருந்தால் மன்னிங்க, அதை நாங்கள் என்னையை போல ஏற்றுக்கொள்ளட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரே நல்ல காரியங்கள், திருமணம், ஆண்டவரே பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுகிற தேவ ஜனங்கள் உண்டப்பா. ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டி கொண்டு இருப்பாங்க, அஸ்திபாரம் போட்டு கொண்டு இருப்பாங்க, டெடிகேஷன் இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் இன்டர்வியூ போய் கொண்டு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கலாம், ஐயோ கடன்காரன் வருவாங்களேன்னு பயந்து கொண்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் தேவ ஜனமே எல்லாருக்கும் தப்பி செல்லுகிற ஒரு கிருபையை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு இருக்கிற அருமையான உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. 9 மணி அளவில் நம்ம எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 21 நாள் உபாச ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் தூதர்கள் இறங்கி விடுதலையாக்குகிறாங்க. தேவச்சனங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.